நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டு ஆகாததென்று கண்டார் கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நம்ம வேதத்தில் பார்க்கும்போது தாவீது இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும்னு. அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக சந்தோஷமான நேரங்கள்லையும் நெருக்கமான நேரங்களையும் நம்ம கர்த்தரை பாடி அவரை துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவான காரியங்களை ஆண்டவர் செய்வார். அதே போல் இந்த நேரத்தில் கூட நம்ம எல்லாரும் எழுந்திருந்து துதிப்பேன் துதிப்பேன் என்கிற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் நீங்கள் இருக்கிற இடங்களில் எழுந்திருந்து இந்த பாடலை பாடுவோம். துதிப்பே துதிப்பே கர்த்தரை நான், கர்த்தரை நான் எக்காலம் ஸ்தோத்தரிப்பே. துதிப்பே துதிப்பே கர்த்தரை நான், கர்த்தரை நான் எக்காலம் ஸ்தோத்தரிப்பே. என் நிலையிலுமே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நான், கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். என் நிலையிலுமே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நான், கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். மருள் பூமியை மூடினாலும், காரிருள் ஜனத்தை மூடினாலும், இருள் மூடினாலும், காரிருள் ஜனத்தை மூடினாலும், கர்த்தரே என் வெளிச்சமானதா. துதிப்பேன் துதிப்பேன் கர்த்தரை நான், கர்த்தரே என் வெளிச்சமானதா. துதிப்பேன் துதிப்பேன் கர்த்தரை நான். இந்த பாட்டு இன்னொரு தடவை கூட எல்லாரும் நல்ல துதித்து கைத்தட்டி சந்தோஷமாக பாடலாமா ஒரு தடவை?
துதிப்பேன் துதிப்பேன் கர்த்தரை நான் எக்காலம் ஸ்தோத்தரிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் கர்த்தரை நான் எக்காலம் ஸ்தோத்தரிப்பேன். எந்த நீலையிலுமே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். எந்த நீலையிலுமே எந்த சூழ்நிலையிலோ கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். இருள் பூமியை மூடினாலும் காரிருள் ஜனத்தை மூடினாலும் இருள் பூமியை மூடினாலும் காரிருள் ஜனத்தை மூடினாலும் கர்த்தரே என் வெளிச்சமானதா துதிப்பேன் துதிப்பேன் கர்த்தரை கர்த்தரே என் வெளிச்சமானதா துதிப்பேன் துதிப்பேன் கர்த்தரை துதிப்பேன் கர்த்தரை எக்காலம் ஸ்தோத்தரிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் கர்த்தரை எக்காலம் ஸ்தோத்தரிப்பேன். எந்த நீலையிலுமே எந்த சூழ்நிலையிலோ கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். எந்த நீலையிலுமே எந்த சூழ்நிலையிலோ கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். நாம் யாவரும் அமருவோம். நம்முடைய ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியிடம், நான் உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று கூறுகிறார். அப்படியாக நம் தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னதாகவே நம்மை பெயர் சொல்லி அழைத்து நம்மை உயர்த்துகிற ஆண்டவரை நம் வாழ்நாள் முழுவதுமாக இந்த நம்முடைய நாட்கள் முடியும் வரை, நம்முடைய ஜீவன் பிரியும் வரை, நம் சுவாசம் ஒழியும் வரை நம் கர்த்தரை துதிக்கவும் பாடவும் ஆராதிக்கவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுதுமாக நாம் யாவரும் இணைந்து உம்மை ஆராதிப்பேன் என்ற பாடலை பாடுவோம். இந்த பாடலை பாடும்போது நாம் யாவரும் நம்முடைய கரங்களை அசைத்து நம்முடைய ஆண்டவரை உயர்த்துவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன்.
அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் விரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். இயேசு கிறிஸ்துவின் அன்பை தவிர வேறொன்றையும் நான் பெருமை பாராட்ட மாட்டேன். இயேசு கிறிஸ்துவின் தியாக அன்பில் பெருமை மற்றும் மகிழ்ச்சியை காண வேண்டும். நாம் உலக மதிப்புகள், ஆசைகள் மற்றும் அது நிலையற்ற இன்பங்களிலிருந்து விலகி கிறிஸ்துவின் நித்திய அன்பில் முக்கியத்துவத்தையே நமது பெருமையாக கருதப்பட வேண்டும். We all here to say, I will boast of nothing but only with the love of Jesus Christ. Thank you. வேறொன்றை குறித்தும் நான் பெருமை பாராட்டேன். கிறிஸ்துவின் அன்பே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் நான் பெருமை பாராட்டேன். அவரின் கிருபை அல்லாமல் என்னை தாங்கி என்னை நடத்தி என்னை சுமந்து இதுவரை காத்த வேறொன்றை குறித்தும் நான் பெருமை பாராட்டேன். கிறிஸ்துவின் அன்பே அல்லாமல் ஒன்றை குறித்தும் நான் பெருமை பாராட்டேன். கிறிஸ்துவின் கிருபை அல்லாமல் தள்ளப்பட்டிருந்த என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி, தள்ளப்பட்டிருந்த என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி, யாரும் அறியாத என்னை இவ்வளவாய் உலர்த்திய அன்பை குறித்து நான் பெருமை பாராட்டேன். கிறிஸ்துவின் அன்பே அல்லாமல் வேறொன்றை குறித்து நான் பெருமை பாராட்டேன். கிறிஸ்துவின் கிருபை அல்லாமல். நம்மை உண்மை முத்துவமான ஊழியக்காரனே என்று ஆண்டவர் நம்மளை சொல்ல போகிற அந்த ஒரு வார்த்தைக்காக நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தேவைகள், எவ்வளவு நிந்தைகள் இருந்தாலும் நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர்ன்ற விசுவாசம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அந்த விசுவாசத்தினால தான் இந்த ஓட்டத்தில் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டவர்களாக எல்லாரும் சேர்ந்து இந்த பாட்டை அழைத்தவரே அழைத்தவரே பாடலாம். ஆதாரமே
வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் பரன் நம்மை எப்போதும் காக்க வல்லவராய் இருக்கிறார், எப்போதும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை உணர்த்தும் பாடல் தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும். தொல்லை கஷ்டங்கள் சமாரிட்டன் தெரியும். அந்த ட்ராவலர் மாதிரி நமக்கும் நம்ம லைஃப்பில் வந்து எப்பவுமே எரிகோ ரோட்டில் நம்ம இருப்போம். எல்லாரும் நம்மளுக்காக வெயிட் பண்ணி ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒருத்தர் நம்மளுக்காக எப்போவுமே இருப்பார். நம்ம இந்த பாட்டை வந்து சண்டே கிளாஸில் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ உற்சாகமாக எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி He poured in the oil and the wine பாட்டை பாடுவோம். He poured in the oil and the wine, the kind that restoreth my soul. He found me bleeding and dying on the Jericho road, and He poured in the oil and the wine. He poured in the oil and the wine, the kind that restoreth my soul. He found me bleeding and dying on the Jericho road, and He poured in the oil and the wine. Jesus, 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 I've got Him on my mind. Jesus, 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 I've got Him on my mind. Jesus, 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 I've got Him on my mind. I got Jesus on my mind. என்னை பூசி காயங்களாற்றியே, ராட்சரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பால், எரிகோ நகர் வீதிதனிலே. என்னை பூசி காயங்களாற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பால், எரிகோ நகர் வீதிதனிலே. எந்த நல்ல இயேசு என்
சிந்தை நிறைந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். எல்லாரும் அமரும். நம்மலாம் இயேசப்பாவை நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமாக காட்டுறோம்? நம்முடைய பேச்சில் மட்டும் வெறுமனே காட்டுறோமா, இல்லை நம்முடைய செயலில் காட்டுறோமா அப்படிங்கிறத சிந்திக்கும் விதமாய் ஒரு பாடல், இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பழைய ஏற்பாட்டில் எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து எழும்பும் அப்படின்னு மொர்தெக்காய் எஸ்தர் கிட்ட சொல்கிறாரு. ஒருவேளை கர்த்தர் இந்த நேரத்தில் நம்மை குறித்தும் அதே மாதிரி ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை வைத்திருக்கக்கூடும். நம்ம வேலை செய்கிற இடங்களில், நம்ம படிக்கிற இடத்துல நம்ம எப்படி கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறோம்? நம்ம ஒருவேளை மௌனமாக இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் நமக்குரிய வைத்திருக்கிற திட்டத்தை வேறு ஒருத்தருக்கு அது கொடுத்து அவர் நிறைவேற்றக்கூடும். அதனால் அதுக்கு இடம் கொடுக்காம, கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அப்படின்னு பவுல் கேட்டது போல் நமக்குன்னு ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
ஸோ அதை நம்ம நிறைவேற்றத்தக்கதாக நம்ம மௌனமாக இருக்காமல் இந்த பாடலை நாம் ஏறெடுப்போம். மௌனமாக இருக்காதே, நீ மௌனமாக இருக்காதே. ஆண்டவரே, நாங்கள் இனி மௌனமாக இராதபடி எங்களோடு இருங்க என்று சொல்லி ஒரு விசையாக நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அப்பா, இந்த வேளையிலும் கூட ராஜா, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்துல வந்து நாங்கள் கூடி இருக்கிறோன்னா அது உம்முடைய சுத்தமான கிருபை ராஜா. உம்முடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமே இல்லைப்பா. அப்பா, நீங்கள் இங்கே ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறீங்கப்பா, உமக்காக தெரிந்தெடுத்திருக்கிறீங்கப்பா. நாங்கள் எங்கள் ஓட்டத்தை நல்லபடியாக ராஜா உமக்கு பிரியமான வழிகளில் ஓடும்படியாக கர்த்தாவே. அப்பா, ஒவ்வொரு நாளும் ராஜா உலகத்தின் பின்னே செல்லாமல் ராஜா உம்முடைய கரத்தை பிடித்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. அப்பா, உமக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய ஆண்டவரே, உமக்காக சீஷர்களை உருவாக்கக்கூடிய ஆண்டவரே, நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. அப்பா, எங்களுக்குள்ளாக கர்த்தாவே நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. அப்பா, ஒவ்வொருவரும் கர்த்தாவே எங்களுடைய பேச்சினால் அல்லப்பா, எங்களுடைய செயல்களினாலே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நாங்கள் உம்மை காட்ட கர்த்தாவே எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க. நாங்கள் எங்கெங்கே செல்லுகிறோம் எல்லாம் அப்பா, அந்த இடங்களில் எல்லாம் கர்த்தாவே உமக்காக வாசனை வீசக்கூடிய மலர்களாக நாங்கள் செல்ல கிருபை செய்யுங்கப்பா. அப்பா, உம்மை இல்லாமல் எங்களால் ஒன்றும் கூடாது கர்த்தாவே. அப்பா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் மௌனமா இராதபடி கர்த்தாவே உமக்காக ஓடுகின்ற வாழ்க்கையில ஓடுறதுக்கு எங்களுக்கு கட்சி தாங்க தாப்பனே. நாங்க ஆண்டவரே உம்முடைய கரத்தை பிடித்தால் விட்டு விடுவோம் ராஜா. அப்பா, ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நீங்க பேசுங்க கர்த்தாவே. எத்தனையோ கஷ்டங்கள் என்னோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்திருக்கு, யாருக்கு இந்த கஷ்டம் வரும்னு ஒவ்வொருவரும் நினைக்கிறாங்கப்பா. ஆனா நீங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே ஒவ்வொரு விதமான டாஸ்கை வச்சிருக்கீங்கப்பா. அந்த காரியத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாக கர்த்தாவே உமக்காக நாங்கள் எழுப்பி ஓட கர்த்தாவே எங்களுடைய இருதயத்துல பேசுங்க கர்த்தாவே. உமக்காக சீஷர்களை உண்டாக்குகிற ஆண்டவரே, உமக்காக நாங்கள் நல்ல சீஷர்களாக இருக்கத்தக்க இருதயத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. எங்களுடைய சேத்தினால் ஆண்டவரே சுத்தமாக கூடாது ராஜா. நீர் எங்கள் மத்தியில் இப்பொழுது கூட கர்த்தாவே வல்லமையாக இறங்கி வாங்கப்பா. இந்த பகட்டு வாழ்க்கைக்கு பின்னாக நாங்கள் செல்லாதபடி கர்த்தாவே எங்கள் மீது கிருபையாக இறங்குங்க ராஜா. ஒவ்வொருவர் கர்த்தாவே உண்மையே நோக்கி பார்க்க கர்த்தாவே நீர் வருகின்ற நாட்கள்ல கர்த்தாவே நாங்கள் உமக்கு கணக்கு செலுத்தத்தக்கதாக கர்த்தாவே ஆத்துமக்களை ஆதாயப்படுத்த கர்த்தாவே. அப்பா, பேருக்காக இல்ல ராஜா, முழு இருதயத்தோடு நாங்கள் செயல்பட கர்த்தாவே எங்களுடைய இருதயத்தில் நீர் ஆண்டவரே ஆளுகை செய்ய வேண்டுமாய் கெஞ்சு கேட்கிறேன் அப்பா. அப்படியே நீர் கிருபை செய்கிறதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்காக நல்ல சீடர்களாக நாங்கள் விளங்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தாப்பனே. அப்படியே நீர் கிருபை செய்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம்ப்பா. இம்மட்டும் வழி நடத்தின தேவன் அப்பா, இன்னும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க. அப்படியே நீர் செய்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.
அமருவோம்.